நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ஆடி மாசத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஆகட்டும், இல்ல இப்போ இருக்கிற சின்ன சின்ன கடைகளை கூட எடுத்துக்கலாம். ஆடி வந்துருச்சுப்பா, ஆடி ஆற்றல் தரும் அப்படின்னு ஆடிக்குனே ஒரு புது மதிப்பு, ஆன்மீக மாதம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆடி பத்தி சொல்லிடுங்க சார் நீங்க ஃபர்ஸ்ட். ஆடி மாதம்னா ஆஃபர் மாதம் மட்டும் இல்லை, ஆன்மீக மாதம், இறை வழிபாடு கிடைக்கின்ற மாதம். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வருது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கிரகணமும் வருது. இன்னைக்கு ஆடி வெள்ளி, ஆடி பூரம், அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் வருகின்ற வரலட்சுமி நோம்பு. இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டியதை அடைய இறைவன் வழிவகுக்கிறான். குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை இருக்குது. நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னிறைவு அடையக்கூடியது. அதுக்கு நல்லதாக இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் திருமணமாய் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது பல பேர். திருமண உறவில் கிடைக்கலன்னு இருக்கிறது பாதி பேர். இன்னும் பாதி பேர் இருக்கின்ற உறவே சரியில்லாமல் இருக்கே, என்ன பண்ணலாம்? மாங்கல்ய பலம் இருக்குமா? நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்பாங்க. இன்றைக்கி குறைவெல்லாம் இருக்கிறது நோய் தான். அந்த நோய்க்கு ஒரு விடுகாலம் கிடைக்கணும்னா அதுக்கு இந்த மாதம், இந்த ஒரு மாதம். ஏன்னா கோச்சார ரீதியாக என்ன நடக்குதுன்னா, உத்தராயணம் தாட்சாயணம் சொல்லுவோம். இந்த பிளானட்டரி காம்பினேஷன் அப்படியே மாறுது. இதே இதில் தான் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி வேறு நடக்குது, வக்ர கதியில் வருது. புத பயிற்சி, இத்தனை கிரக பயிற்சியும் நடந்து இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அப்போ எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற மாதமாக இருப்பதால் ஒவ்வொருக்கும் பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக அடைய வேண்டிய அனைத்து விஷயத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்போ இதோட முக்கியமாக முன்னோர்களோட அருள் கிடைக்கும். தேவையற்ற சாபத்தையும் போக்கக்கூடியது. ஏன்னா முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணி நிறைவேற்றலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் நாம் மட்டும் சரியாக பயன்படுத்தி விட்டோம், வருகின்ற ஒரு சில வருடங்களே சிறப்பாக இருக்கும். அப்போ நிச்சயமாக நம்ம நேயர்களுக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். சார், நம்ம ஒரு பாட்டு உண்டு, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு. ஸோ அப்படிதான் நம்ம மேஷ ராசி நேயர்களும் அவங்க கம்பேக் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ரிவெஞ்ச் இருக்கிறதுனாலும் சரி, ஒரு நல்ல காரியம் செய்யறதுனாலும் சரி, எல்லாமே எக்ஸ்ட்ரீமான அந்த மேஷ ராசி நேயர்கள்லாம் அவங்களுக்கு நம்ம ஆடி ஆஃபராக என்ன சார் கொடுக்க போகிறோம்? அதாவது மேசராசி அன்பர்கள் மனதில் தீராத ஒரு கேள்வி இருக்குது. எத்தனை கதவு தட்டினாலும் திறக்கலை, அதிர்ஷ்ட கதவு எப்போ திறக்கும்? ஏன் எங்களுக்கு மட்டும் இறைவன் எப்படி சோதிக்கிறான்? அதாவது ஒருத்தர் கேட்பார், இறைவன் நல்லவனை சோதிப்பாங்க, அப்படி என்னது நான் நல்லது பண்ணிட்டேங்கிற அளவுக்கு இந்த ராசி அன்பர்கள் வெறுத்திருக்காங்க. இந்த கிரக நிலையில் மாறுதல் ஏற்படும் பொழுது அத்தனையும் பாசிட்டிவாக வருது. அப்போ ஒரு திருப்புமுனை தருகின்ற மாதம் இந்த ஆடி மாதம். சனி வக்கர பேச்சில் 7.5 சனி நிவர்த்தி ஆகிற அளவுக்கு தன்மை. அதோட இவர் ராசி அதிபதி வலு பெறுகிற காலகட்டம். அப்போ தெம்பு பிறக்க ஆரம்பிச்சாச்சு. தான் வாழ்க்கையில் தவற விட்ட விஷயத்தை ஒன்றுன்னா பிடிக்கலாம் அப்படிங்கிறது. முதல்ல இந்த ராசி அன்பர்கள் திருமணம் சம்பந்தப்பட்டதுங்க. திருமணத்து ரீதியாக இந்த ராசி அன்பர்கள் கேட்கின்ற கேள்வி, திருமணம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்க, நான் சாமியார் கூட போயிடுறான். இருக்குன்னு ஆசையை காட்டாதீங்கிறதான் பல பேர்த்தோட கேள்வி. நிறைய பேர் திருமணம் இந்த பக்கம் ஜோசியர் இருக்குன்றோம், அந்த பக்கம் இல்லைங்கிறாங்க. பேச்சுவார்த்தை பார்த்துட்டு கூட முடிவாகாமல் நிறைய பேர்த்துக்கு நிற்குது. இது பொதுவாகவே திருமணத்தில் இன்றைய காலகட்டத்தில் 4ஆம் பாவ பொருத்தமும் 12ஆம் பாவம் பொருத்தமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது என்ன 4ஆம் பாவம் பொறுத்துனா, 4ஆம் பாவம் தான் படிப்பு, சொத்து, அது இல்லாமல் உடல் சுகஸ்தானங்கள் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது இல்லாமல் திருமணம் போட முடியல. 10 பொறுத்து தாண்டி இப்போ திருமணம் புது தம்பதிகளுக்கு பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆடி மாதம் இதில் முடிவாகும். ஆடி 18க்கு பின் பார்க்கலாம். இப்போ ஆடி மாதத்தில் திருமண நிகழ்வு நடக்காது, திருமண பொருத்தம் பார்க்கலாம். ஆடி 18க்கு பின் ஆடி பெருக்குங்க, உங்கள் வாழ்க்கையை பெருக்கி கொடுத்துரும். இதில் ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு ஒரு கேள்வி, சார் எங்கள் வாழ்க்கைக்கு என்ன பதில்? உறவுகள் நீடிக்குமா இல்லையா? இன்றைக்கி கணவன் மனைவி கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி ஸ்ட்ரெஸ். அதில் ரிலேஷன்ஷிப் இருக்குமா, கன்னியூ ஆகுமா, தவற விட்டுருவோமா, அந்த ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்குது. ஒரு சிலருக்கு கன்னியூ ஆகும் சொல்லியிருக்கோம், ஒரு சிலருக்கு பிரச்சனை சொல்லியிருக்கோம். அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய உறவுகள் மாதம். இப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றி கொடிகாட்டுகிற மாதமாக, குறிப்பாக சொத்துல இடம், வீடு, வண்டி வாகனம், சொத்து, இது அவங்களுக்கு ஒரு சுப விரயம் இருக்குங்க. அந்த விரயத்தை சுபமாக மாற்றிட்டு போவோம். சார் இடம் வாங்குறீங்க, அதை பாருங்கள், கடன் அடைக்கிறேன், அடைச்சிருங்க. அப்போ உங்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சேமிப்பை கடன் அடைப்பது, இடம் வீடு வாங்க, வண்டி வாகனங்கள். நிறைய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குது, இந்த வண்டி வாங்கணும், ஒரு திருமண வயதுடைய ஆண்கள் பெண்களுக்கு ஒரு வீடு கட்டணும், இல்லாமல் கார் வாங்கணும். அது நிறைவேறுகிற ஒரு அடிப்படை பொருளாதார மாதமாக இருக்குது. நிச்சயமாக எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கக்கூடிய அம்சம் வருது. ஆக மொத்தம் இடம், வீடு, சொத்து இவங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. இந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தீராத கேள்வி ஒன்று, குழந்தை பாக்கியம்.
குழந்தை 16 வகை ஆமா. செல்வத்திலையும் இந்த செல்வம் தான் தலைத்தோங்கும் செல்வம். அடுத்த தலைமுறை எளிதாக கடத்தக்கூடியது. பேர் சொல்லும் பிள்ளை வேணும்பாங்க. இப்போ குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை கூட இல்லாமல் நிறைய பேர். ஐவிஎஃப் சென்டரில் இருக்கிற கூட்டம் கோயிலுக்கு நிகரான கூட்டமாக இருக்குது. இதில் நிறைய பெண்களுக்கு அவ்வளோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம், அவ்வளோ இதுவும் பண்ணுறோம். ஆனால் ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி ஆயிடுது, மிஸ்கரேஜ் ஆயிடுது. அப்போ அந்த கிட்டத்தட்ட 6 மாத பெயின் ஒரு நாளில் இல்லைன்னு தெரியும் போது துடிச்சிட்றாங்க. அப்போ இதில் என்னென்னா நாள் கிழமை இது இருக்குது. ஃபஸ்ட்டு அமைப்பு இருக்கா? அமைப்பு இருந்தால் அந்த நாளில் போகணும். இதுதாங்க முக்கியமான விஷயம். முக்கியமான இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புங்க. வேலையில் கொடிகட்டி பறக்கும் மாதம். ஏன்னா இவங்களுக்கு பதவிங்கிற 4ஆம் இடத்துல சூரிய பகவான் வருகின்ற காலகட்டத்தில் பதவி யோகம் உண்டு. ஒரு பதவியில் ஒரு மாற்றம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு புது வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடச்சிடும். இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, ஆல்ரெடி என் வேலை நல்லா தான் இருக்குது, புது வேலை ஒன்று கிடைக்குதுங்கிறீங்க, இந்த வேலையை விட்டுட்டு போகலாமா? அரசன் நம்பி புருஷனை கை விட்ட மாதிரி ஆயிருமான்னு ஒரு பதம். ஆனால் இன்னொரு பக்கம் சம்பளம் அதிகமாக இருக்கே, போகலாமா? இதே ஒரு சிலருக்கு என்ன இருக்குன்னா, வெளிநாட்டு வாய்ப்பு கிடச்சிருது. வெளிநாட்டு வாய்ப்பு கிடச்சோன்னு என்ன ஆகுதுன்னா, சார் ஃபேமிலி எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ நான் மட்டும் அங்கே போகும்போது எப்படி சார்? இந்த ஒரு மன நெருக்கடி இருக்கும். அப்போ தான் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமைப்பு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணுறது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் பேசலாம். முடிவுக்கு வருகின்ற சார். ஆனா பொதுவாகவே மேஷராசின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அப்பா அம்மா சப்போர்ட்டா இருக்கட்டும், சகோதரர் சப்போர்ட்டா இருந்தாலும் இருக்காதுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் திரும்பி வருவாங்களா இவங்களுக்கு? இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான மாதம். ஏன்னா முன்னோர்களுக்கு உண்டான மாதங்க. சூரியனும் சந்திரனும் கிட்டத்தட்ட அந்த அமாவாசை இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடுற மாதம். முன்னோர்கள் அருள் உண்டு, முன்னோர்கள் இது இருக்குது, முன்னோர் தோஷங்கள் சாபங்களும் நீக்கக்கூடிய மாதங்களாக வந்தாச்சு. ஆடி அமாவாசைக்கு திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. இந்த மாதத்தில் பண்ணால் நீங்கள் செய்கின்ற தொழில் ஸ்தானமும் விருத்தறியும். ஆக மொத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். வாழ்வில் திருப்பமுனை தருகின்ற மாதம் இந்த மாதம் தான் இந்த ராசிக்கு. சரி, இவங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க இவங்க ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சென்று அவர்கள் திதி கொடுத்து அவருக்கு பிடித்த உணவுகள் படையலாக வைத்து வழிபாடு செய்து விட்டால், அவங்களை இறைவனாக கூப்பிட்டு அவங்ககிட்ட அருள் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி. திருமணத்தடையா அவங்க தான், சொத்து சுகம் அடையலையா, மனசு நிம்மதி இல்லையா, கணவன் மனைவி பிரச்சனையா, ஏன்னா ஒரு குடும்பம் தலைத்தவங்க பெரியவங்க ஆசீர்வாதம் தேவை. இந்த விஷயம் தாங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும். சிறப்பான மாதத்தில் இந்த மாதம் சிறப்பு தான். கண்டிப்பாக சார். நீங்களும் மேஷராசியாக இருந்தால் கண்டிப்பாக சார் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.